Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் ரெசிபி bread poriyal. bread poriyal செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் bread 8 slices. இந்த bread எல்லாம் தவால டோஸ்ட் பண்ணி corners கட் பண்ணிட்டு இந்த சின்ன சின்ன துண்டுகளா எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ட் இந்த மாதிரி thin slices-ஆ கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அரை தக்காளி நான் டொமேட்டோ கெட்சப் யூஸ் பண்றதுனால அரை தக்காளி மட்டும் எடுத்துர்க்கேன். நீங்க டொமேட்டோ கெட்சப் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படினா ஒரு முழு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் பட்டர், ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கெட்சப், கொஞ்சம் கொத்தமல்லி இலை. வாங்க இப்போ நம்ம bread poriyal செய்யிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுப்புல நான் கடாய் போட்டுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. நான் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வெண்ணெய்க்கு பதிலா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை ஆட் பண்றேன். இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துனதும் இந்த அரை டீஸ்பூன் உப்பு, நான் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தான் உப்பு சேர்த்திருக்கேன். சால்ட் பிரெட்டா இருந்தா உப்பு இன்னும் கம்மியா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கினதும் இந்த வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த கெட்சப், இந்த கறிவேப்பிலை, இப்போ இந்த பிரெட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ பிரெட் சூடாயிடுச்சு. இந்த கொத்தமல்லி தலையை போட்டு நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன் ஃப்ளேமை. அவ்வளோதாங்க, குயிக்கா ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.